ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, மார்ச் மாதத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான கிரக மாற்றங்கள், அதாவது மார்ச் மாதம் 27ஆம் தேதிக்குள்ளே நடக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்களானது சிம்மராசினியர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரப்போகுது அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக ஒவ்வொரு மாதத்திலுமே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படின்றது அந்தந்த மாதத்தில் நிகழக்கூடிய கிரக மாற்றங்களை பொறுத்து தான். இதனால் உருவாகக்கூடிய யோகங்கள் பார்த்திங்கன்னா பல யோகங்கள் இருக்குது. பலவும் பார்த்திங்கன்னா பல ராசிகள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக சுக்கிரன் மீனத்தில் பயிற்சியாகி உச்சமடைந்திருக்கிறாரு. அதே மாதிரி சூரியன் மீனத்தில் மாறக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களானது எதிர்பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். மார்ச் மாதத்தில் ஆரம்பத்திலே பார்த்திங்கன்னா சுக்கிரன் மீன ராசிக்குள்ளே நுழைந்திருக்காரு மார்ச் 2 அன்னைக்கு. அதேபோல் மார்ச் 6ஆம் தேதி அன்னைக்கு சனீஸ்வர பகவானுடைய பயிற்சியானது ஏற்பட்டது. இந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா கும்பத்தில் இருந்து மீன ராசியில் தான் வந்து சேர்ந்திருக்காரு. அதேபோல் மார்ச் 11ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைந்து நேராக பயணிக்க போகிறாரு. மார்ச் 15ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மீன ராசிக்குள்ளே வந்து நுழைந்திருக்காரு. மார்ச் 21ஆம் தேதி அன்னைக்கு புதன் கும்பராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அதே மார்ச் 26ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் மேச ராசிக்கு பயிற்சியாகிறாரு. இந்த கிரகங்களுடைய அமைப்புகளின்படி பார்க்கும் பொழுது பல்வேறு விதமான மாற்றங்களானது ஒவ்வொரு ராசிகளுக்குமே ஏற்படும் அப்படின்னு தான் சொல்லணும். அதில் சிம்மராசி நேயர்களே உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அஷ்டம காலமானது ஆரம்பமாகியிருக்கு. ஸோ அதனுடைய தாக்கம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். இருந்தாலுமே கூட இந்த மார்ச்சில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக மிக நிறைய அதிர்ஷ்டங்களானது காத்துட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்னென்ன அதிர்ஷ்டங்களானது உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மார்ச் 6ஆம் தேதி அன்னைக்கு சனிப்பயிற்சியானது நடந்திருக்கு இல்லையா? இந்த சனிப்பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்கும். ஏன்னா சனி பகவான் கர்மக்காரகன், நம்முடைய வினைகளுக்கு ஏற்ப பலன் கொடுக்கக்கூடியவர், நம்முடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப நமக்கு பலன்களை செய்யக்கூடியவர். அப்படின்ற பொழுது சிம்மராசி நேர்களுக்கு அஷ்டம காலம் அப்படின்றது ஒரு சில ஆபத்துக்கள் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா 7.5 சனி காலங்கள், அதாவது 7.5 ஆண்டுகளில் நடக்கக்கூடிய பாதிப்புகளானது இந்த அஷ்டம காலம்னு சொல்லக்கூடிய 2.5 ஆண்டுகள்லேயே வந்து நடந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது சனி பயிற்சியானது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னே சொல்லணும். என்ன மாற்றங்களானது கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சுமார் இந்த காலகட்டங்களில் நிகழக்கூடிய மாற்றங்கள் பார்த்திங்கன்னா 30 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்கு ஏற்பட இருக்குது அப்படின்னே சொல்லணும். அதாவது சூரியன், சனி, செவ்வாய் இந்த கிரகங்களுடைய இணைவுகள் பார்த்திங்கன்னா சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ வந்து நடந்திருக்குங்க. அதுவும் பார்த்திங்கன்னா சனியோடு ஒரு சில கிரகங்கள் வந்து உங்களுக்கு பயணிக்க போகிறாங்க. அப்படிங்கும் பொழுது என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களானது கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அஷ்டம சனிக்காலம் அப்படின்றதுனால பெருசாக பாதிப்புகள் தான் நடக்கும் அப்படின்லாம் கிடையாதுங்க. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களும் நிறையவே வந்து கிடைக்க போகுது. ஏன்னா 5ஆம் வீட்டில் கேது பகவானும் 11ஆம் வீட்டில் ராகு பகவானும் இருக்கிறாங்க. இந்த கிரகநிலைகளுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த டைம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். சந்திரன் தன்னுடைய பயணத்தை தன்னுடைய சொந்த வீடான கடகத்தில் ஆரம்பித்திருக்காரு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சிறப்பான ஒரு மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். சிம்ம ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா சூரியன். இப்போது சூரிய பகவான் 7ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. அதாவது ராசிநாதன் ராசியை வந்து பார்க்குறாரு அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு. அதனால் உங்களுக்கு பெருசாக எந்த விதமான கெடுப்பலன்களும் ஏற்படாது. யோகத்தை தரக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிநாதனோடு வந்து சேர்ந்திருக்கிறாரு. ராசிநாதனோடு தனாதிபதியும் லாபாதிபதியும் ஆகிய புதனும் சேர்ந்திருக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு பல்வேறு விதமான அற்புதமான மாற்றங்களானது கிடைக்கும். அதாவது உங்களுக்கு தொட்டதை எல்லாம் துலங்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு தான் சொல்லணும். தொட்டது துலங்கும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் நடக்கும்? நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வந்து வெற்றி அடையும். ஸோ உங்களுடைய மனசுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும், சுறுசுறுப்பு கிடைக்கும். இது வரைக்கும் இருந்து வந்த சோம்பேறித்தனத்தை எல்லாம் நீங்கள் இப்போ விட்டுடுவீங்க. தன்னம்பிக்கை உருவாகும். அதாவது ஒரு சில நேரங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். எப்போ கவனமாக இருக்கணும் அப்படின்னா சூரியன் பயிற்சியாகிற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ராசிநாதனாகிய சூரிய பகவான் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் மறைந்து சனி பகவானோடு சேர்ந்திருக்கிறாரு. ஸோ சூரியன் சனி ரெண்டுமே வந்து பகை கிரகங்கள். அந்த கிரகங்கள் ரெண்டும் ஒன்றாக இருக்குது அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு மனசுக்கு அழுத்தங்களானதே கிடைக்கும். நிறைய டென்ஷன் வந்து ஏற்படும். அதனால் ஆரோக்கியத்தில் வந்து நிறைய குறைபாடுகளை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நெகட்டிவான விஷயங்களுக்குள்ளே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு செல்லாதீங்க.
அந்த மாதிரியான எண்ணங்களை உங்களுக்குள்ளே உருவாக்கிக்காதீங்க. எது நடந்தாலுமே தப்பாக தான் நடக்குமோ அப்படின்னு யோசிக்காதீங்க. எல்லாமே நல்லபடியாக வந்து யோசிக்க ஆரம்பிங்க. நெகட்டிவான விஷயங்களுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து மீட்டெடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைத்தது எல்லாமே எப்போது வரைக்கும் வெற்றியாகும் அப்படின்னா, மார்ச் 15 வரைக்கும் தான் உங்களுக்கு நடந்திருக்கும். இப்போ மார்ச் 15க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள்லாம் வந்து ஏற்பட்டிருக்கும். பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் எல்லாம் கிடைச்சிருக்கும். குரு உங்களுடைய ராசிநாதனை வந்து பார்க்குறாருங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அமைப்பு. குரு வந்து உங்களுக்கு ஒரு கவசம் மாரி இப்போ செயல்படுவார். சனி பகவான்கிட்ட இருந்தும், சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்தும் உங்களை வந்து மீட்டெடுக்கிறதுக்கு குரு தான் உங்களுக்கு உதவியாக இருக்க போகிறாரு. ஸோ குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறாரு அப்படிங்கும்பொழுது ரொம்ப அற்புதமான நன்மைகள் எல்லாம் கிடைக்கும். எந்தெந்த விஷயங்கள் வந்து நீங்கள் செய்கிறதா இருந்தாலுமே கூட கொஞ்சம் நேரம் மட்டும் யோசித்து செய்யுங்க. ஏன்னா சிம்ம ராசி நேயர்களே, நீங்கள் எது செய்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு ஏற்கனவே அஷ்டம சனியானது நடந்துட்டுருக்கு அப்படின்றத மறந்துடாதீங்க. அதனால் மனம் ஏதோ ஒன்று நினைக்கும். ஏதோ ஒன்று செய்யணும்னு தோணும். உங்களுடைய மனசு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒன்று நினச்சி வருத்தப்பட்டுட்டே இருக்கும். இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாமே இந்த அஷ்டம காலங்களில் வந்து நடக்கும். ஸோ நீங்கள் உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களை நீங்களே வந்து தட்டி கொடுத்துக்கோங்க. ஏன்னா 2ஆம் அதிபதி அப்படின்னு பார்க்கும் பொழுது குடும்பம், வாக்கு, தனஸ்தானம். இந்த இடத்துக்கு அதிபதியான புதன் பகவான் தற்போது 7ஆம் இடத்துல சென்று அமர்ந்திருக்கார் அப்படின்றது இன்னொரு சிறப்பான விஷயம் உங்களுக்கு. அதோடு உங்களுடைய ராசியை வந்து பார்க்குறார் அப்படின்றது இன்னுமே சிறப்பான விஷயம். அதனால் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சமயோஜித புத்தியை வந்து கொடுப்பாரு. குருவினுடைய வக்ர நிவர்த்தி பார்த்தீங்கன்னா புதனை பார்க்குது. ஸோ குரு வக்ர நிவர்த்தி அடைந்து புதனை பார்க்கறதுனால கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்க பொருளாதார சிக்கல்லேருந்து நீங்கள் வெளிவருவீங்க. உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா நல்ல முன்னேற்றங்கள் பார்ப்பீங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களை ஒன்றுமே பண்ணாது. கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. ஏன்னா குடும்பத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய சுபகாரியங்கள்லாம் நடக்கும். ஸோ பணத்தை நீங்கள் கையாளக்கூடிய நேரத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே போல் ராகு பகவான் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்ட ஆசைகளை எல்லாம் கொடுப்பாரு. ஸோ நிறைய ஆசைகளை வளர்த்து கொடுப்பாரு. ராகு பகவானுடைய பிரம்மாண்ட ஆசையை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. எல்லா விஷயத்துக்கும் ஆசைப்படாதீங்க. ஏன்னா எல்லாமே வந்து கிடைக்கக்கூடியது கிடையாது. நம்ம ஆசைப்படுறது எதுவுமே வந்து நடக்க போகிறதும் கிடையாது. அப்படிங்கும் பொழுது உங்களுடைய ஆசைகளை வந்து ஒரு லிமிட்டேஷனுக்குள்ளே வைங்க. அளவுக்கு அதிகமாக வச்சிங்க அப்படின்னா அது நடக்காமல் போகும்பொழுது உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அதே போல் சூரியன், செவ்வாய் 2 கிரகங்களும் இணைந்து தான் இருக்க போகிறாங்க அப்படின்றதுனால அடிக்கடி உங்களுக்கு கோபம் வரும். ரொம்ப ஆக்ரோஷமான கோபங்கள்லாம் கூட வரும். முடிந்த அளவுக்கு அந்த கோபங்களை எல்லாம் தவிர்த்துக்கோங்க. அதுதான் நல்லது. நீங்களே நல்லது சொன்னாலுமே கூட 4 பேருக்கிட்ட நீங்கள் எதை பேசினாலுமே அதில் ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு தான் கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரியான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றதுனால கவனமாக இருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் யாருக்கும் அட்வைஸ் பண்ண வேணாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறது தான் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லதும் கூட. ஒருவேளை இந்த டைமில் நீங்கள் பயணங்கள் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பயணங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறாரு. அதனால் கடல் கடந்த பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட இருக்குது. ஆனால் தயவு செய்து அஷ்டம சனி காலம் அப்படின்றதையும் மறந்துடாதீங்க. அதனால் யாருக்கும் நீங்கள் பணம் கொடுக்காதீங்க. யாருக்காகவும் நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. இதெல்லாம் வந்து செய்ய வேண்டாம். குழந்தைகளால் உங்களுக்கு நல்லது நடக்கும். படிப்பு நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக படிக்கக்கூடியவங்கள்லாம் இன்னும் அடுத்தடுத்து மேற்படிப்புகள் படிக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்னென்னா சிம்மராசி நேயர்களில் யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கீங்களோ உங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். கடன், எதிர்ப்பு, நோய் இந்த மாதிரியான இப்போ வழக்கு சம்மந்தமான விஷயங்கள் எதுலையும் சிக்கிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மேலே எந்த விதமான வழக்கும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதுதான் நல்லது. கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் வந்து இந்த மார்ச்சில் வந்து நடக்க போகுது. அது மார்ச் முடியறதுக்குள்ளே இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஸோ குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடியவங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இறைவனுடைய அருளால் உங்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப நல்ல செய்திகளானது கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொந்தமாக வீடு வாங்குறதுக்கான யோகம் இருக்குது. ஒன்று வீடு வாங்குவீங்க, இல்லைன்னா வீடு வந்து கட்ட முடியும். அதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. கடனை வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்றதுனால தகுதிக்கு மீறிய கடனை வாங்கிக்காதீங்க. ஸோ உங்கள் மேலே நீங்கள் அதிகமான ப்ரெஷரை வந்து ஏற்படுத்திக்காதீங்க. ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருங்க. தொடர்ந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது. நல்ல பணவரவு இருக்கும். அதே போல் நல்லது நடக்கிறதுக்கு சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானை தொடர்ந்து வழிபாடுகள் செய்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. மறக்காமல் இந்த எளிமையான ஒரு விஷயத்தை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ பதிவில் சிம்மராசி அன்பர்களே உங்களுக்கு மார்ச் மாத இறுதிக்குள்ளே நடக்கக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குன்றதை தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.